இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? நான் என்னோட புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இது கூட உனக்கு ப்ராப்ளமா இருக்கா? நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் மோகன். அப்பாவி மாதிரி நடிக்க முயற்சி பண்ணாதீங்க. இல்ல, நான் அப்பாவியா நடிக்கலாம் முயற்சி பண்ணல. என் முகம் தான் தெரியுதுல உனக்கு. நான் எப்போ அப்பாவித்தனமா ரொம்ப சாதாரணமா தானே இருக்கேன் இல்லையா? அப்புறம் நீ என்ன சொல்ல வர்ற? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அது எனக்கு நல்லா தெரியும் சொன்னீங்க. என்ன தெரியும் எனக்கு? ஓ, புரிஞ்சிடுச்சா? எனக்கு புரிஞ்சிடுச்சா? நான் சொல்லட்டுமா? என்னோட புல்லாங்குழலோட இந்த இசை உன் இதயத்தோட இணைஞ்சிருக்கு. அண்ட் உன்னால உன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. உன்னோட கால் தானா நடந்திருக்கும். நீ ஏன் பக்கமா ஈர்க்கப்பட்டு இங்க வந்திருக்க. எனக்கு இதுதானே தெரியும். அதான் முதல்ல ஒரு விஷயத்த நீயே டிசைட் பண்ணிக்கோ. அது நீ எதுக்காக ஏன் கூட சண்டை போட நினைக்கிற? எந்த விஷயத்தால உனக்கு இவ்வளவு கோபம் வருது? இந்த நேரத்துல உட்காந்து இந்த புல்லாங்குழல நான் வாசிச்சது கோவமா? இன்ஃபேக்ட் இது எனக்கு கொடுத்ததே நீதானே. ஞாபகம் இருக்குல்ல? இத நான் என் கையால செஞ்ச மௌனையா. மறுபடியும் இதோட இசையை ஏத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்ல, ஒருவேளை உனக்கு என் மேல இருக்கிற காதலை நான் உனக்கு ஞாபகப்படுத்திட்டேங்கிறதுக்காக இன்னைக்கும் நீ என்ன காதலிக்கிறதுனாலயா? ஞாபகம் இருக்குல்ல? இந்த ராதா மனசார தன்னோட உடல் பொருள் ஆவியால மோகனையாவ காதலிக்கிற. ஆமா, எனக்கு உங்க மேல காதல் ஏற்பட்டது. ஆனா அதுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு மிஸ்டர் மோகன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட எல்லாத்தையும் இழந்துட்டேனே. அதான் இன்னையில இருந்து துளசி தான் இந்த ரூம்ல இருக்க போறா. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சொல்லுங்க மோனையா, என்ன வேணும்? உன் கழுத்துல இருக்கிற தாலி ப்ளீஸ் இதை கொடுத்துரு. இது துளசிக்கு சொந்தமானது. அப்பதானே நான் உங்களையும் உங்க காதலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். என்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு. முடிஞ்சது அவங்க கதை. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு லட்சம் தடவை புரிய வச்சுட்டேன். எனக்கு உங்க மேல காதல் எதுவும் கிடையாது மிஸ்டர் மோகன். இல்ல, நீ பொய் சொல்ற ராதா. எனக்கு தெரியும். நீ நீ இருக்க பாரு. நீ என்ன மனசார காதலிக்கிற. காதலிக்கல. நீ என்ன காதலிக்கிற. காதலிக்கல காதலிக்கல காதலிக்கல. நான் அடியோட வெறுக்கிறேன் உங்களையும் சரி உங்க புல்லாங்குழலையும். யார் அது ராதா? யார கூப்பிடுற? கீர்த்தி, நீ மட்டும் இப்ப ராதாவை பத்தி பேசினா அப்புறம் என்னோட பணத்தை தானே பாப்ப.
இந்த கீர்த்தி இருக்கால இவளுக்கு தூக்கத்துல நடக்கிற பேசுற பழக்கம் இருக்கு. ராதா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டா. அண்ட் அந்த அதிர்ச்சியை கீர்த்தியால தாங்க முடியல. அதனாலதான் இப்படி எந்த நேரத்திலயும் எப்பவும் கத்திக்கிட்டே கிளம்பிடுவா ராதா 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 ராதான்னு. இன்னைக்கு மோகன் என்ன தடுத்துட்டாரு. இல்லனா அந்த ராதாவை உண்டலன்னு பண்ணிருப்ப தெரியுமா? மோகன் என்ன தடுத்தாலும் தடுத்தாரு. ஆனா எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுற விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்டூபிட் ராதாவோட ஃபேமிலி முன்னாடி என்ன பைத்தியம்னு ப்ரூஃப் பண்ணாரு. இதுல ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உண்மையதானே சொன்னாரு. என்ன சொன்ன? அது வந்து நான் அப்படி என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே. அது வந்து டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான். நீங்க எதுவும் பேசாம இருக்கிறது தான் பெட்டர். நான் செம்ம அப்செட்டா இருக்கேங்க. எனக்கு அண்ணாவை நினைச்சு டென்ஷனா இருக்கு. இந்த 7 வருஷத்துல அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவரு இன்னும் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி அந்த ராதா மோகன் அண்ணா வாழ்க்கையை கெடுக்கிறதையே நான் விட மாட்டேன். இந்த பார்க்கீர்த்தி, ராதா வந்ததுக்கு அப்புறம் மோகன் அண்ணாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்ல மோசமா இருக்குமா அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த உறுதியா நான் சொல்லுவேன். ராதா வரத்துக்கு முன்னாடி மோகன் அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாவே இல்ல. நீ கவனிக்கல? ராதா கண்ணு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் மோகன் அண்ணன் முகத்திலே ஒரு பிரகாசம் தெரியுது. நான் ஒத்துக்கிறேன், இப்ப ராதா மோகன் அண்ணா கூட இல்லதான். ஆனா ராதா பக்கத்துல இருக்கிறதுனாலயே மோகன் அண்ணனுடைய எனர்ஜியே மாறிடுச்சுல. குறைஞ்சபட்சம் இப்ப இருந்த மோகன் அண்ணா முன்னாடி இருந்த மோகன் அண்ணா விட பெட்டரா இருக்கார்ல. அப்ப அவரு போலியா ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாரு. அமைதியா ஆபீஸுக்கு போவாரு, வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாரு. அதனால கீர்த்தி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே நடக்க விட்டுரு. எல்லாத்தையுமே கிருஷ்ண பரமாத்மா கிட்ட விட்டுடு. அவரு தானே முடிவு பண்ணுவாரு ராதா மோகன் சேர்ந்து இருக்கணுமா இருக்க கூடாதான்னு. சிம்பிள். ராதா, நீ என்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்க. ராதா ஒரு அரலூசுங்கிறது. உங்க பாட்டி கிட்ட போய் அவங்க சொல்றது தப்புன்னு நீயே சொல்லிடு. ஏன்னா இந்த ராதா ஒன்னும் அரலூசு கிடையாது. பயங்கர புத்திசாலி. ஒழுங்கா என் கூட வா. உட்காரு. என்ன மிஸ்டர் மோகன், என்ன வற்புறுத்துறீங்களா? என் கையை விடுங்க, என்ன போக விட விடுங்க. மாட்டேன். உன்னையும் விட மாட்டேன், உன் கையையும் விட மாட்டேன். புரியுதா? கையை காட்டு. கையை காட்டுங்கிறல. ஒரு ரத்தத்தால சோஃபாவை அழுக்காக்க போறியா? கையை முன்னாடி காட்டு. இதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. விடுங்க என்ன. இப்ப நீ மட்டும் கையை அசைச்சனு பைய, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ஒழுங்கா அமைதியா உட்காந்துரு. இல்லனா இல்லனா என்ன? இல்லனா என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க?